Hello everyone, Assalamu alaikum. Welcome to Fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கலர்ஃபுல்லான புட்டிங் ரெசிபி பார்க்க போறோம். இந்த லேயர்டு சைனா கிராஸ் புட்டிங் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் 15 கிராம் சைனா கிராஸ் ஊற வச்சுக்கலாம். 3/4 கப் சர்க்கரை, 200 ml பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கலாம். பிஸ்தா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக. வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 100 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 கப் சர்க்கரையிலிருந்து ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் லேயருக்காக நான் செய்ய போகிறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க 15 கிராம் சைனா கிராஸ்ல இருந்து ஒரு 10 கிராமை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் நம்ம ஒயிட்ல பால் கலந்து செய்ய போகிறோம். ஸோ 10 கிராம் ஃபர்ஸ்ட் லேயருக்காக நம்ம எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத செகண்ட் லேயருக்கு எடுத்து வச்சிடலாம். சைனா கிராஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நம்ம சைனா கிராஸ் ஸ்ட்ரெயிட்டாக பாலில் செய்யும் போது சம்டைம்ஸ் அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். பாருங்க, நம்ம எடுத்து வச்சிருந்த கடல் பாசி நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ காய்ச்சி ஆற வச்ச திக்கான பாலை இந்த சைனா கிராஸ் கூட ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கலந்து விடுறேன். ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கடல் பாசி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் டெக்கரேஷனுக்காக வேண்டி இந்த சாக்லேட் மோல்டில் இதை நான் ஊற்றிக்கிறேன். ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா செகண்ட் லேயர் நம்ம இதுக்கு மேலே தான் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி மோல்டு இல்லாதவங்க ஸ்ட்ரெயிட்டாக டின்னில் மட்டுமே கூட ஊற்றிக்கலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டில் நான் ஃபர்ஸ்ட் லேயர் கடல் பாசியை செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கூல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம செகண்ட் லேயர் செய்யறதுக்காக ஒரு 50 ml தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நிறுத்தி வச்சிருந்த 1/4 கப் சுகரையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு செஞ்ச அதே மெத்தட் தான். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த 5 கிராம் சைனா கிராஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைனா கிராஸ் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க பிஸ்தா எசன்ஸை ஒரு 6 to 7 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 20 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுருந்த ஃபஸ்ட்டு லேயர் மேலேயே நம்ம இந்த செகண்ட் லேயரையும் சேர்த்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி இன்னோவேஷனாக கொஞ்சம் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், க்ரீன் அண்ட் ஒயிட் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்ததாக இந்த கேக் டின்லேயும் நம்ம செஞ்சு வச்சுருக்க செகண்ட் லேயரை சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட அந்த ஒயிட் கலரே தெரியாத அளவுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸையும் ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம லேயர்டு புட்டிங் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சுன்னு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், 2 கலருமே எவ்வளோ செப்பரேட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாத்தையுமே தனியாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம கேக் டின்னில் செட் பண்ணி வச்சுருக்க புட்டிங்கையும் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஈவனாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம். நம்ம மோல்ட்லேருந்து எடுத்து வச்சுருந்த புட்டிங்கை இது மேலே அழகாக அடுக்கி விட்டுடலாம்.
கடல் பாசி உடம்புக்கு ரொம்பவே குளுமையானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். சம்மர் டைம்லலாம் நம்ம ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸுன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கூலிங்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.